ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். ஸோ வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நானும் அஜு பாப்பாவும் ஷாப்பிங் போகிறோம். ரேவதி ஸ்டோரு. இங்கேருந்து நம்ம ஆட்டோவில் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. ஸோ அஜு பாப்பா ஸ்கூலில் நாளைக்கு வந்து பாரம்பரிய கலை திருவிழா நடக்குது. அதில் வந்து இந்த ஃபயர்லெஸ் குக்கிங் அந்த காம்படிஷனில் வந்து என் பொண்ணு விருப்பப்பட்டதுனால நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காக நானும் அஜுமாவும் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம். பாய். ஆட்டோ வந்துடுது. ஸோ நானும் அஜு பாப்பாவுக்கு வந்து ரேவதி ஸ்டோர் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வரவே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஹலோ, இறந்து சிறங்க வந்துருச்சா? தெரியவே இல்ல பாச்சா சார். அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டுதான் பூக்களும் பூக்குமோ? அதான் ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? வா. வேற என்ன வாங்க போறீங்க? இதே இருந்தா ஃப்ரெண்ட்டுக்கு போடா. இங்கே 3rd ஃப்ளோரில் எல்லாமே கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லேருந்து அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு நிறைய சொல்லவே வேண்டாம். எல்லாமே ஒரே இடத்துல வந்து நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நானும் அஜு பாப்பாவும் ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த கான் வந்து வாங்கியிருந்தோம். இது அஜுமாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் இது வாங்கிட்டேன். லாஸ்ட் டைம் இது வாங்கி பில் பண்ண முடியாமல் வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ கூட்டம். ஒரு 2 லைன் வந்து சுற்றி நிற்கிது. அதனால வந்து நான் பில்லே பண்ணலை, அப்படியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அந்த 2 நாட்டு தக்காளி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நவீன் தக்காளி. ஸோ நாட்டு தக்காளி வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. ஒரு கிலோவே வந்து 24 ரூபா. ஸோ அதனால நாங்கள் அதை அங்கே வாங்கிட்டோம். எல்லாமே நான் கம்மியாக தான் வாங்கினேன். ஏன்னா அது கம்மியாக வாங்கினதே வந்து வெயிட் தூக்க முடியல. அதுக்காக வந்து சரி பார்த்து தான் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் அஜுமா வந்து தக்காளி மேலேயே படுத்து ஒன்று ஆரம்பிச்சிட்டு. அஜுக்குட்டி எது வாங்கலாம்? 1 கிலோ வந்து 99 ருபீஸ். ஓகேவா? வேற நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் நான் பார்த்ததே எடுத்துக்காட்டு. இப்போ ப்ரைஸ் வந்து 235 ருபீஸ் 1 kg. ஸோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்ல க்ரீன் ஆப்பிள். இங்கே மட்டும் எடுத்துக்கோ. 1 கிலோவே 169 ரூபாடா. எஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் இது மட்டுமே வந்து இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்து டேக் பண்ணிவிட்டு ஸோ அகைன் வந்து மொத்தமாக கீழே போய்ட்டு நம்ம பில் பண்ணிக்கணும். இங்கே வந்து அஜுமா அதை வந்து அந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்து டேக் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அந்த வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் நான் வாங்கின ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ் போட்டு திருப்பி போய் நம்ம எங்கே வேணாலும் பில் பண்ணிக்கலாம். காம்படிஷனுக்கு மெயினே அதுதான்டா. அண்ட் ஃபைனலாக நம்ம தேடி வந்ததை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சாக்லேட் பாக்ஸ் பார்த்தோன்னே எங்கள் அம்மா எங்களுக்கு ஃபாரின்லேருந்து சேம் இதே தான் வாங்கிட்டு வந்து தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக அதில் வந்து எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு 2024. ஸோ லாஸ்ட் மந்த் கிட்ட எக்ஸ்பைரி ஆகிருக்கு. பட் அவங்க தனியாக தான் எடுத்து வச்சிருந்தாங்க. நீங்கள் வாங்குறப்ப கண்டிப்பாக வந்து கவனமாக வாங்கணும். குழந்தைங்க கேட்குறாங்கன்றதுக்காக நம்ம வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்காம வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போகிறேன். அப்போ அவங்க கிட்ட போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க அது வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அதனால தான் நாங்கள் எடுத்து தனியாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி இது எல்லாமே தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இது 1 by 1 எல்லாமே கரெக்டாக இருக்கா. சம்டைம்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அதுக்காக நான் எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தடவை எனக்கு ஷாப்பிங் பண்ணலாம் நான் வாங்கினது ரொம்ப பிடிச்சது வந்து அந்த காஃபி மக் தான். ஸோ வந்து 2 பேருக்குமே எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒரே மாதிரி வாங்கியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பீஸ் வந்து 58 ரூபா இருந்துச்சு. ஸோ 2 வாங்கியிருந்தேன். அதுவுமே நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து நாங்கள் நாளைக்கு குக்கிங்க்கு வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து கேரட் லாட்டு அதுக்கப்புறமா காரப்பொரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு தான். இதெல்லாமே வீட்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் ஜாமாவும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு எப்படி இருந்துச்சு, அப்புறம் அதுக்கப்புறமா அந்த பாரம்பரிய கலை திருவிழாலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அவ்வளோக்கப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையானதாக எல்லாமே நான் வாங்கியிருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்பப்போ வாங்கி வச்சுக்கலாம். மொத்தமாக வாங்காமல் கம்மியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த உஜாலாவில் வந்து அப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. அந்த கூப்பனில் வந்து April 2 ஸோ யாராவது வின் பண்ணாங்கன்னா அதில் ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த வாஷிங் மிஷின் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அந்த கூப்பன் எழுதி போட்டு வந்திருக்கேன். அண்ட் ஃபைனலாக இதுதான் நம்ம வாங்கின அந்த கிராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சில் கொஞ்சம் காஸ்ட்லியான ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஃபைனலாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? இந்த என் பொண்ணு நான் வீடியோ எடுக்கிறப்ப வரக்கூடாதுன்னு சொன்னதுனால குச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. யார் அடிக்கிறதுக்குமா? அதனாலயா? அதனால வந்து தோசை கரண்டி எடுத்துகிட்டு வந்து அம்மாவே மிரட்டுறியா? அடிக்க மாட்டேலம்மா அம்மா பாவல சும்மாவா? ஓகேவா?